நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கோம் ஓகேங்களா. ஒரு குடும்பத்தில் வந்து ரொம்ப மூத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள என்ன சொல்லுவாங்க, பீஷ்மர்னு சொல்லுவாங்க. பீஷ்மர்னா என்ன அர்த்தம்னு தெரியாமல் மகாபாரதத்தில் நிஜமாலுமே அப்படி ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4, 5 தலைமுறை தாண்டி வாழ்ந்த ஒரே ஒருத்தர் நபர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, மகாபாரத கதையில் வாழ்ந்த கதாபாத்திரம் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா பீஷ்மர் மட்டும்தான். அவருடைய கதையில ஒரு சின்ன ஒரு பார்ட் ஆஃப் வியூ மட்டும் தெரிஞ்சுக்கலாங்க. இதாவது பேசிக் பார்ட் 1 மட்டும் தெரிஞ்சுக்கலாங்க. அவங்க அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தனு மகாராஜா ஓகேங்களா. அந்த சாந்தனு மகாராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் கங்கை கரை நதியோரமாக நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்னி பொண்ணை பார்க்குறாரு. கன்னி பொண்ணை பார்த்தோன்னே என்னங்கிறாரு, எனக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது, உங்களை வந்து திருமணம் செஞ்சுக்க விருப்பப்படுறேன்னு சொல்லி விருப்பம் தெரிவிக்கிறாரு. அந்த கன்னி பொண்ணு என்ன சொல்லுது, பதிலுக்கு வந்து ஒரு 2 கட்டளை போடுது. நான் யாருன்னு நீங்கள் கேட்கக்கூடாது, நான் என்ன செஞ்சாலும் என்னை தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி 2 கட்டளை போடுறாங்க. ராஜாவும் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணாட்டி என்ன நடக்குது, அவங்களுக்கு போகிறாங்க. கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வாழ்க்கை நடத்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறகுது, ஆம்பளை பையன். அந்த பொண்ணு என்ன பண்ணுது, மலமன்னு குழந்தைய கொண்டு வந்து கங்கை ஆத்துல போட்டு கொலை பண்ணுது. அந்த பார்த்தோன்னே ராஜா என்ன பண்ணுறாரு, ஒருவையெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. என்னடா இது பெத்த பிள்ளைய கொண்டு வந்து தண்ணியில் போட்டு இந்த பொண்ணு கொலை பண்ணுதுன்ட்டு. உடனே கோவம் வருது. ஆனால் போய் கேட்க முடியாது. அந்த பொண்ணு தான் வரவங்கிட்டு வாங்கியிருக்குது, சத்தியம் வாங்கியிருக்குது. நான் யாருன்னு கேட்கக்கூடாது, நான் என்ன பண்ணணும் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே 2வது குழந்தையும் பிறந்த உடனே அந்த குழந்தையும் கொண்டு போய் ஆற்றுல போட்டு கொலை பண்ணுது. அப்படியே 1, 2, 3, 4, 5, 6, 7 குழந்தை வரைக்கும் அந்த பொண்ணு கொலை பண்ணிகிட்டே இருக்குது. இவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் தடுக்க முடியல. தடுக்க முடியாத மாதிரி ஒரு வரத்தை அந்த பொம்பளை வந்து அந்த பெண்மணி வந்து ஒரு சத்தியம் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு தான் வந்து கல்யாணமே பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமேட்டு என்னதுன்னு சொல்லி கேட்டோம்னா 7 குழந்தை கொண்டாட்டி 8வது குழந்தையும் அந்த பொண்ணு கொலை பண்ண போகும்போது தான் இவர் உடனே என்ன பண்ணுறாரு, ஆத்தங்கரை பக்கமாக போனோடனே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நில்லு, நீ யாரு, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்டோன்னா அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு, இந்த மாதிரி நான் உன்ட்ட கேட்ட வரத்தை நீ மீறிவிட்ட, எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீ மீறிவிட்ட, ஸோ இனிமேல் உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்கிடுது. அந்த ராஜா ஏமாந்து போயிட்டாரு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வருஷங்கள் பல போகுது. ராஜா அப்படியே கல்யாணமே பண்ணிக்கல. அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறாருன்னா அப்படியே ராஜ்யத்தை பார்த்துட்டு அப்படியே இருக்கிறாரு ஏக்கத்திலேயே. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10, 15 வருஷம் கழிச்ச வாட்டி அப்படியே போகிறாரு. அதே கங்கை நதிக்கரையோரமாக டெய்லியும் போய் பார்ப்பறான். இன்றைக்காச்சும் அந்த பொண்ணு வெளியில் வருதா, குழந்தை வெளியில் வருதான்ட்டு வரவே இல்லை. அப்படி ஒரு நாள் போகும்போது ஒரு 15 வயசு பையன், 16 வயசு பாலகன் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, கங்கை நதி நீரையே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அம்பால விட்டு அதை அப்படியே ஒரு டேம் மாதிரி கட்டி வச்சுக்கிறான். தண்ணியெலாம் நிறுத்தி வச்சுக்கிறான். அவன் நிறுத்தி வச்சதுக்கு இந்தாண்டெல்லாம் வற்றி போய் கிடக்குது. அவன் அம்புல கட்டின அணையால் தண்ணியெல்லாம் தேங்கி நிற்குது. இதை பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டு, யாரா நீ பையா, டேய் சூப்பராக இருக்கிறடா, எப்படா அந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி அவங்க அப்பா கேட்டிருக்கிறாரு. கேட்டோடனே அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்திருக்குது. அந்த பொண்ணு இருந்துட்டு, இவன் தான் என் பையன், நம்ம 2 பேருக்கு பிறந்த பையன் இவன் தான். இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயன், ஓகேவா. இது வந்து நம்ம பையன் பேர். இந்த பையன் வந்து இனிமேல் உங்கள் கூடயே இருக்கட்டும், இத்தனை நாள் நான் வச்சு பாதுகாத்து வளர்த்திருந்தேன், இனிமேல் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி பையனை அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த பொண்ணு உள்ளாடி போயிடுது, ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுது, அந்த பையன் அப்படியே இருக்கிறான், அவங்க அப்பா கூடயே இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் பெரிய பையனாக வரான். ஒரு வாலிப வயசு வந்தாட்டி அவங்க அப்பா டல்லாக இருக்கிறாரு. டல்லாக இருந்த வாட்டியே அவங்க அப்பாவோட டிரைவர் தேர் ஓட்டிகிட்டு போய் கேட்குறாரு, அப்பா ஏன் டல்லாக இருக்கிறாரு அப்படின்ட்டு. அந்த டிரைவருக்கு வந்து இந்த மாதிரின்னு சொல்ல வாட்டி அந்த டிரைவர் அந்த தேர் ஓட்டியை கூட்டிகிட்டு அவங்க அப்பா அந்த பையன் என்ன பண்ணுறான், காங்கேயன், அவங்க 2 பேரையும் கிளம்பி போகிறாங்க. எங்கே, ஒரு மீனவ குலத்தை ராஜாவை பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பையன் அப்பாவுக்கு பொண்ணு கேட்டு போகிறான், காங்கேயன், ஓகேங்களா. கேட்டும்போது ராஜா என்ன சொல்கிறாரு, நீ கேட்குறதெல்லாம் கரெக்டு கண்ணே, நீ வந்து கேட்குற, நீ பெரிய மகாராஜா, நான் கொடுக்குறது பற்றிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் என் பேராண்டி தான் வந்து நாட்டை ஆட்சி செய்யணும், நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியா சரி ஓகே நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுறாரு. உடனே அந்த மீனவ குலத்து ராஜா என்ன பண்ணுறாரு, ராஜா மறுபடியும் கேட்குறாரு, சரி கண்ணு நீ இந்த மாதிரி சொல்லிவிட்ட, நீ செய்யாமல் நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் ஆட்சி ஆள மாட்ட, உனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைங்களாம் வந்து சொத்தில் பங்கு வேணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, எங்கள் அப்பாவுக்கோசரம் நான் வந்து என் வாழ்க்கையில் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து பிரம்மச்சாரியாகவே இருப்பேன், உங்கள் பேராண்டிங்க மட்டும்தான் நாட்டை ஆட்சி செய்வாங்கன்னு சொல்லி அவர் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. இவர் சொன்னோடனே வானத்தில் கூடிய தேவர்கள் வானத்துலேருந்து அப்படியே பூ மலை கூட்டு தான், வானத்துலேருந்து சத்தம் கேட்குதான், பீஷ்மர் பீஷ்மர் அப்படின்ட்டு. அந்த சத்தத்தை கேட்டவுடனே எல்லாருமே பயந்துக்கிட்டாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பாக நடந்திருக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட்டிகிட்டு வந்து அந்த பெண்மணி வந்து அவங்க அப்பாவுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு அவர் லைஃப் லாங் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே, கல்யாணங்கிற ஒரு விஷயமே அவர் பண்டிகையே கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது அவரை பற்றின பேசிக் பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ அடுத்த வீடியோ நம்ம மேக் பண்ணலாங்க.